நவீன தமிழ் புதுக்கவிதை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு முன்னோடியான தமிழ் இலக்கிய உலகில் கவிக்கோ என்று சிறப்பாக அழைக்கப்படும் கவிஞர் அப்துல் ரகுமான் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். அப்துல் ரகுமான் அவர்கள் 1937 ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பிறந்துள்ளார். 2017 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். 1937 முதல் 2017 வரை வாழ்ந்த இவர் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியபடியே கவிதை உலகில் பல புதிய சோதனைகளையும் புரட்சிகளையும் நிகழ்த்தியவர். வானம்பாடி இலக்கிய இயக்க கவிஞர்களோடு இணைந்து புதுக்கவிதை வளர்ச்சிக்கு வித்திட்டவர். இவரை ஒரு சிறந்த சோதனை படைப்பாளியாக இனம் காட்டிய முதல் கவிதை தொகுதி பால் வீதி என்ற தொகுதி. இவருக்கு பெரும் புகழை தேடித்தந்த கவிதை நூல் ஆலாபனை கவிதை நூலாகும். கரைகளே நதியாவதில்லை, விலங்குகள் இல்லாத கவிதை, கடவுளின் முகவரி, இறந்ததால் பிறந்தவன், தேவகானம் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார் அப்துல் ரகுமான் அவர்கள். ஆலாபனை கவிதை தொகுப்பிற்காக 1999ஆம் ஆண்டு உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளார். தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது, கலைமாமணி விருது மற்றும் கலைஞர் விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். இவருடைய படைப்புகள் தமிழ் இலக்கிய உலகிற்கு செய்த பங்களிப்பை போற்றும் வகையில் 2025ஆம் ஆண்டு தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இஸ்லாமிய தத்துவங்கள் மற்றும் மார்க்சிய சிந்தனைகளை தம் கவிதைகளில் அழகியலோடு வெளிப்படுத்தியதில் கவிக்கோவிற்கு தனி இடம் உண்டு. கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.